சௌக்கியமா இருக்கியாம்மா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணித்து. ரொம்ப சந்தோஷம். ஏது இவ்வளவு தூரம்? என்ன பத்திரிகை? கல்யாண பத்திரிகை. உன் தங்கைகள் 3 பேருக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கேன். என்னோட 3 தங்கைகளுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்கா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பணம்? அவர்தான் கொடுத்தார். யாரு? அந்தோணிசாமி. நான் வரலாமோ? நீ வரணும்னு அவசியம் இல்ல. இது அவரண்ட கொடுத்துடு. மருது, மருது, என்னது? கல்யாண பத்திரிகை. யார் கொடுத்தா? சுப்பிரமணிய குருக்கள். அவரோட 3 பெண்களுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்காரு. உன்னண்ட கொடுக்க சொன்னார். கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துட்டு இருக்கியாமே. ஒரு விளக்கு அணைச்சுட்டு 3 விளக்கு ஏத்த. அப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்கவும் வேண்டாம். இப்படி அவசர அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம். அந்தோணி, பணத்திமர், வயசு திமர், சதத்திமர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்ன காப்பாத்துங்க நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவையை அறுத்து தெரிஞ்சிடா. என்னாச்சு? என்னையாச்சு? இந்த காலு கையா செய்யவே மாட்டேங்குது. அசைக்கவே முடியல. கடவுளே, நல்ல நல்ல வேண்டாம் மருந்து. என்ன தூக்காத, இங்கேயே படுக்கவே. இல்லையா, கட்டிட்டு போயிருந்தாயா? வேண்டாம், கட்டில இங்க கொண்டு வா. இங்க காத்து வராதுங்க ஐயா. பரவாயில்ல, நான் மாடிக்கிட்டு இருந்த வரைக்கும் வாயுதிக்கு பாதுகாப்பா இருந்துட்டேன். இப்ப நான் நோயாளியான பிறகும் அவர்களுக்கு காவலாளியா அவரும் வாசல்லையே இருக்க விரும்புறேன். ஐயா சொன்னா கேடு, கட்டிலங்க கொண்டு வா.
எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கான், மிருகமா நடந்துட்டு இருக்கான். அப்போல்லாம் நீ அவனை தண்டிக்கலையே. இப்போ அவன் மனசு மாறி மனுஷனா பல நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான். இப்ப போய் நீ அவனை தண்டிச்சுட்டே. வேண்டாம் வேண்டாம். வருது ஐயா, இத வியாதி நினைக்கிற பின்ன தண்டனை. தண்டனையா? ஆமா, கடவுள் என்னுடைய கணக்க எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கார் பாத்தியா? எந்த காலவ போட்ட கோலத்தையும் அவளுடைய கோலத்தையும் அழிச்சுதோ, எந்த கை அவளுடைய வாழையிலையும் வாழ்க்கையை நொறுக்குச்சோ, அந்த கால் கை ரெண்டையும் எவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சு செயல் இல்லாம ஆக்கிட்டாரு பாத்தியா? வருது கடவுளிய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்காரு. எங்க நான் மண்டிக்கிட்டு வந்தார்னா என்ன மன்னிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருமோன்னு முன்னெச்சரிக்கையாவே என் கால மடக்க முடியாம பண்ணிட்டாரு பாத்தியா? வருது ஐயா, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? உதவியா? நான் உங்களுக்கு உதவி? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அந்த ரகுபதி குருக்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது மன்னிப்பு கிடைக்கும். என்ன மருது, உங்க முதலாளி எப்படி இருக்காரு? அப்படியே தாங்க இருக்காரு. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலையா? ஆகுதே, வியாதி இம்ப்ரூவ் ஆகுது, செலவு இம்ப்ரூவ் ஆகுது வர வர. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த மருந்தெல்லாம் ஒரிஜினல் மருந்து தானே? ஏன் இல்ல, இப்ப எல்லாம் எல்லா மருந்துலயும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இதுலயும் அப்படி இருக்குமோன்னு கேட்டேன். வேற ஒண்ணு. என்ன சாமியை பார்க்க முடியல? கோயிலுக்கு போனா பார்க்கலாம். கல்லாவை பாருங்க, சில்லறைய ஜாக்கிரதையா கொடுங்க. என்ன தேடுறீங்க? இந்தாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கு. ஓஹோ. சாமி 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 சாமி. ஏயா, நீ அந்தோனியோட ஆள் தானே? ஆமா சாமி. எதுக்கு என் பின்னாலேயே வர்ற? சாமி, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? நீ வேற என்ன தேடுறியா? சாமி, எங்க முதலாளி உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு சாமி. அந்த பாவி என்ன எதுக்கே பார்க்கணும்? சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி பழைய அந்தோணி சாமி இல்ல அவரு. உங்க குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமையை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஓஹோ, அதான் என் பொண்டாட்டிய பர்மனண்டா வீட்லயே வச்சுக்கிட்டான் அவன். அந்த அம்மாவை பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லாதீங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல வாழறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. சாமி சத்தியமா சொல்றேன், தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அந்த அம்மாவை வச்சு காப்பாத்திக்கிறதுக்காக தவிர வேற எந்த தப்பும் கிடையாது சாமி. நீ நிஜமா சொல்ற? நெசமா சொல்றேன் சாமி. எங்க முதலாளிக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு சாமி. சாமி வந்து ஒரே உலக வந்துட்டு போங்க சாமி. நீ போய், நான் அப்புறமா வரேன். சாமி, என்னோட வாங்க சாமி. நான் வரேன், நீ போ. மருது 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 மருது
மருந்து இல்ல. இங்கே தெரியல. நீ ஏமா இதெல்லாம் செய்யற? இதெல்லாம் செய்யறதுனால நான் ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மனிதாபிமானத்தோட இத்தனை வருஷமாய் இந்த ஆத்திர எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்திட்டு இருக்கேன். அந்த நன்றிக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நாளைக்கு நானே படுத்துட்டேன்னா நீ என்ன பார்த்துக்க மாட்டியா? ஏமா உண்மையிலேயே நீ என் மேல இறக்கப்படுறியா? அப்படின்னா எனக்காக ஒரு தடவை அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல பாடினீங்க அந்த பாட்டை பாடுவியா? உன்னுடைய தயக்கம் எனக்கு புரியுது. என்ன மாதிரி ஒரு பாவி முன்னால நீ பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் செத்ததுக்கு பின்னால என் கல்லறையிலையாவது நீ அந்த பாட்டை பாடுனீனா என் ஆத்மா சாந்தி அடையும். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.